நம்மளுடைய சம்பாதியத்துல தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு செலவு இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் வரி. ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5%க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் தான் வரி செலுத்துறாங்க. அதெல்லாம் ஓகே, பட் எல்லாரும் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? நம்ம கட்டக்கூடிய வரியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களே தவிர நம்ம கட்டுற வரியை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கட்டக்கூடிய வரியை சேமிக்கிறதுக்கான வழிகள் என்ன, என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. நம்மளுடைய வரியை சேமிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு என்ன தெரியுமா? HUF, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இந்த திட்டத்தின் மூலமா நம்மளுடைய வரியை நம்மளால சேமிக்க முடியும். அண்ட் இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த ஒரு கணக்கை யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம், அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த HUF இந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா யாரு தெரியுமா தகுதியானவங்க? ஹிந்துஸ் தான் தகுதியானவங்க. ஸோ ஹிந்துஸ் மட்டும் இல்லை, புத்திஸ்ட், அப்புறம் ஜெயின்ஸ், சிக்கிஸ், இவங்க எல்லாருமே கூட இந்த HUF திட்டத்தில் பயன்பெறலாம். ஸோ இந்த HUF திட்டம் பயன்பெறணும் அப்படின்னா அவங்க ஒரு திருமணமான நபராக இருக்கணும். என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? HUF அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறோம், இதுலேயும் இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறோம். பட் நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்துக்கு கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய சொத்துக்கள், நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே இந்த HUF அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த HUF கணக்கு வருஷம் வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய பீப்புளுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 2012-13 அந்த வருஷத்தில் இந்த வருமான வரி தாக்கல் தொடர்பாக கிடைக்கக்கூடிய தகவலின் படி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, HUF வருமான வரி கணக்கு தாக்கல் செஞ்சவங்களோட எண்ணிக்கை 8.40 lakhsக்கும் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லை, 2014-15 அந்த வருஷத்தில் 9.40 லட்சத்துக்கும் மேலே இருக்காங்க. அண்ட் 2018-19 வருஷத்தில் 11.30 லட்சத்துக்கும் மேலே இந்த HUF அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்னும் கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருஷத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த HUF திட்டத்தில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று கர்த்தா, இன்னொன்று கோர் பார்சனர் அப்படிம்பாங்க. ஸோ கர்த்தா அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த ஒரு HUF அக்கௌண்ட்டினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த தலைவர் பதவிக்கு தான் கர்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யார் அந்த கர்த்தா பதவிக்கு சரியான ஆளாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் மூத்த ஆள் யார் இருக்காங்க, அப்பா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த கர்த்தா பொசிஷனுக்கு சரியான ஒரு ஆள். ஸோ அவங்க சைன் போட்டால் மட்டும்தான் அந்த HUF அக்கௌண்ட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன், இந்த சொத்து மதிப்பு என்ன விஷயம் பண்ணணுமோ அது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கர்த்தா அந்த ஃபேமிலி மெம்பரில் முக்கியமான ஒரு நபராக இருக்கணும். சப்போஸ் கர்த்தா இல்லை, இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அவங்க அந்த கர்த்தா பொசிஷனுக்கு வரலாம். ஆனால் அவங்களோட மனைவி இந்த கர்த்தா பொசிஷனுக்கு வர முடியாது. நெக்ஸ்ட் கோ பார்சனர், அதாவது இந்த பரம்பரை சொத்துக்களுக்கெல்லாம் இவங்க தான்ப்பா உரிமை கொண்டாட தகுதியானவங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்களே, மகன், மகள், இல்லைன்னா பேரன், பேத்தி. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க கோ பார்சனர் அப்படிங்கிற ஒரு தகுதியில் இருப்பாங்க. ஸோ HUFல உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே கர்த்தா அப்படிங்கிற ஒரு தலைவரும் கோ பார்சனர் அப்படிங்கிறவங்களும் முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. இந்த HUF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயம் தான் தேவை. ஒன்று இந்த HUF பத்திரம், 2வது HUF பேன் கார்டு, 3வது HUF வங்கி கணக்கு. பட் இந்த பேன் கார்டும் வங்கி கணக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த HUF பத்திரம் தேவை கிடையாது. பட் இன் ஃபியூச்சர் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த HUF பத்திரம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதில் தான் ரொம்ப தெளிவாக எவ்வளோ சொத்து இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற இன் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த HUF பத்திரத்தில் தான் இருக்கும். இந்த HUF அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன தெரியுமா? இந்த பரிசுகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் விசேஷம் வைக்கிறோம், நமக்கு கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு எதுக்குமே நம்ம வரி கட்ட தேவை கிடையாது. அது கோல்டாக இருக்கலாம், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் HUF அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு பொருளுக்கான டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள, அதாவது உறவினர்களுக்குள்ள பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. சப்போஸ் உறவினர்கள் இல்லாமல் வேற யாராச்சும் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 வரைக்கும் அதுக்கு கூட உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது.
நமக்கு வரக்கூடிய ஊதியம் இல்லாமல் மற்ற வழிகளில் இருந்தும் நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட நம்ம HUF அக்கௌண்ட்டில் கணக்கு காமிக்கிறது மூலமாக நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வச்சுக்கலாம், இதெல்லாம் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு HUF கணக்கில். அப்படி பார்க்கும்போது தொழில் வருமானம், அதுக்கப்புறம் இந்த ஷேர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய அந்த முதலீட்டு வருமானம், இந்த ரெண்ட் நமக்கு வருது இல்லையா, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி போட்டிருப்போம், அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த நிரந்தர வைப்பு நிதி வருமானம், அப்புறம் சொத்து வாங்குறது விற்கிறது, இது மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த HUF அக்கௌண்ட்டில் கணக்கு காமிச்சிக்கலாம். HUF அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ் கட்டணும், HUF அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி நான் சொல்கிறேன், இவங்க கிட்ட HUF அக்கௌண்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி டேக்ஸ் கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து 30% ஆஃப் அந்த டேக்ஸ் லாப்ல வருவார். 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சேம் 30% டேக்ஸ் லாப்ல தான் வருவாங்க. இது மட்டும் இவங்களோட இன்கம் கிடையாது, இவங்க ஒரு சொந்த வீடு வாங்கி விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வாடகை வருமானம் பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா வருஷத்துக்கு கிடைக்குது. ஸோ இந்த 9 லட்ச ரூபாயை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுடைய கணக்கில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் 2.7 lakhs கட்டணும். சரி, ஓகே, ஹஸ்பண்டோட கணக்கில் வேணாம், ஒய்ஃபோட கணக்கில் இந்த வாடகை பணத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த 9 லட்ச ரூபா வாடகை பணத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா இவங்களும் 2.7 lakhs கட்டணும். ஸோ அப்படி இல்லை, ரெண்டு பேருமே சேர்த்து கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் தனியாக 1.35 lakhs கட்டணும் அண்ட் ஒய்ஃப் தனியாக 1.35 lakhs கட்டணும். ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே HUF அப்படின்ற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் நார்மலாக எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட் மூலியமாக இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா 2.7 lakhs கட்டணும் ஒரு வீட்டில் இருந்து. சப்போஸ் இவங்க கிட்ட அந்த HUF அக்கௌண்ட் இருந்து அவங்களுடைய வாடகை வருமானத்தை மட்டும் இந்த HUF அக்கௌண்ட்ல சேர்த்திருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாடகை வருமானம் பார்த்தீங்கன்னா 9 லட்சமா, 10 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கு. அப்போ அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் எவ்வளோ தெரியுமா? 92,500 மட்டும்தான் அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க HUF அக்கௌண்ட் இல்லாத போது 2.7 lakhs கட்டணுமா? இப்போ HUF அக்கௌண்ட்ல வெறும் வாடகை பணத்தை மட்டும் அவங்க அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் 92,500 rupees மட்டும் தான் டேக்ஸ் கட்டணும். ஸோ இது மூலமாக அவங்க சேமிக்கக்கூடிய டேக்ஸ் எவ்வளோ? 1,77,500 rupees அவங்க டேக்ஸை சேவ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பழைய வரிமுறைப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த 80C 80D இதனுடைய சலுகைகள்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கூட டேக்ஸ் ரொம்பவே கம்மியாகும். இப்போ இந்த HUF அக்கௌண்ட் வச்சிருக்கிறதன் மூலமாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே இன்னொரு சைட் சிக்கல்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இந்த HUF அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுமே வருஷம் எப்படி இன்கம் டேக்ஸ் நார்மல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரியே HUF அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஃபேமிலியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த HUF அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இந்த HUF அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பொதுவான சொத்துக்கள் எதையுமே அவ்வளோ ஈஸியாக விற்க முடியாது. பிகாஸ் எல்லாருடைய ஒப்புதலுமே தேவை. இன்க்ளூடிங் ஒரு அம்மா வந்து அந்த வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த HUF அக்கௌண்ட்டில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால விற்கிறது வாங்குறது HUF அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. HUF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் அதை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியாது. அதை கலைக்கிறது மட்டும்தான் அந்த HUF அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஸோ இந்த HUF அக்கௌண்ட் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் அண்ட் பரம்பரை சொத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த HUF அக்கௌண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, இந்த HUF கேரளாவில் இல்லவே இல்லை. ஹிந்துஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயின்ஸ், புத்திஸ்ட் அண்ட் சிக்ஸ் மட்டும்தான் இந்த HUF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பர்சன். ஸோ நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஸ்பெஷலான வீடியோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த HUF கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஃப்ரீடம் ஆப்லேருந்து எக்கச்சக்கமான மென்டாஸ் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இப்போவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.